பார்வையும் கமருதினையும் வெக்கமே இல்லாமல் எவிட் பண்ணிவிட்டு இப்போ டிஆர்பி பிச்சைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கவின் இருக்கான் பாருங்க, கவின் மாஸ் சாண்டி இறக்கியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு என்னென்னா ஒன்று பார்வை இருக்கணும், கமருதி இருக்கணும், இல்லைனா சாண்டி மாதிரி ஆட்கள் கவின் மாதிரி ஆட்கள் வந்தால் தான் டிஆர்பி. இந்த ஒரு வாரமே பாருங்கள். ஆனால் 4 பேர் மிச்சர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மிச்சருங்களுக்கு ஏவி வேறு இல்லை, ஏவி வீடியோலாம் போட்டு அந்த ஏவிலையும் பாரு தான் இருக்கா, கமருதீன் தான் இருக்காங்க. ஒரு ஃபைட் ஏவி போட்டாலும் அதுலேயும் பாரு தான் இருக்கான், கமருதீன் தான் இருக்காங்க. திவார் இருக்கார், அப்புறம் வந்து கானாவினத்து இருக்காப்புல. எதுலேயுமே இவங்க இல்லைங்க. இவங்களாம் எப்படிங்க ஃபைனலிஸ்ட்டு, இவங்களுக்கு எப்படிங்க கப்பு கொடுக்குறது? சாண்டி வேறு லெவல் என்ட்ரி, வேறு லெவலில் வந்து கவின் என்ட்ரி பயங்கரமான என்ட்ரி. பார்த்தீங்களா, இந்த நிலமையில தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சாண்ட்ரா நடிப்பு இறக்கி வேறு உள்ளே வந்து இருந்துக்கிட்டு ஐயோ நடித்து தள்ளுன்னு தள்ளுறாங்க. இதில் என்னென்னா கானா வினோத்தும் பிரவீன் ராஜும் கேவலமாக நடந்துக்கிறாங்க, வன்மத்தை கக்குறாங்க திவார் மேலே. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் 9, இது பிக் பாஸ் இல்லை, மிக்சர் பாஸ். இன்றைக்கி டே 103வது நாள். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் காலையிலே ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி எழுந்திருக்கவே இல்லை திவார் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளேயே தூங்கி மேலே படுத்துருக்கார் பெட்டில். அப்படியே சொல்கிறாங்க, சரி கோயில் செட்டெலாம் போட்டாச்சு, மாடை குளிப்பாட்டி எடுத்து அழைச்சிட்டு வா அப்படின்னு கலைகிட்ட சொல்கிறான். யார்? வினோத். கடுப்பாயிட்டான். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட்டு. அதாவது நேற்று இவரும் பண்ணார், தப்பு பண்ணார், அப்புறம் திவ்யாட்ட போய் தப்பு பண்ணார். அவங்களும் கேவலமாக வன்மத்தை கக்குனாங்க. பிரவீன் ராஜ் வன்மத்தில் இருக்கான், ஃபுல் வன்மத்தில் இருக்கான். ஏன்னா அவன் 30 நாளில் தூக்கிட்டான் இல்லை, அந்த வன்மத்தில் இருக்கான். அதோட ஃபேமிலியெல்லாம் இழுத்து பேசிட்டார் திவார். நேற்று திரும்பவும் மாற்றி காக்கான்னு திவாருன்னு சொன்னார். ஸோ இவனும் மாடுன்னு சொன்னான். ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப யார் ஸ்டார்ட் பண்ணுறான்னா கானாவினை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதை தான் சொல்கிறேன், கேவலமாக நடந்துக்கக்கூடாது. இந்த வன்மத்தை வந்து பாருக்கும் கக்குனாங்க இவங்க. பாரு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளில போகும்போது கமருதீன்கிட்ட போய் இவனால தான் நீ அழிஞ்சிருவ, இவனால் நீ அழிஞ்ச, அவள் ட்ரிகர் பண்ணி நீ இது பண்ணுற, அவளை போய் கல்யாணம் பண்ணாத. ஒரு கேவலமாக, அதாவது நீயும் தான் போய் அரோரா கூட காட்சி வேலை பார்க்குற, அப்போ பாக்கியா வாழ்க்கை அழியாதா? நீ அக்கலை நோன்றிலடா, அரோரா அக்கலை நோன்றில வினோத்து. அப்புறம் நீ வந்து பாரு வாழ்க்கை எப்படி அழிஞ்சிருவான் கல்யாணம் பண்ணா? எனக்கு புரியலையே. அப்போ உன் வாழ்க்கை, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கை தானே அழியும், நீ போய் ஊர் பூரா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தீனா? ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, அவன் போய் திவ்யா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் திவார். ஸோ அதுக்கு நீ போய் அதுக்காக இது பண்ணலாம் கூட, வன்மத்தை ஏன் கக்குற? முடிஞ்சு போச்சு. திவ்யாவும் கக்குனா, பாரு மேலே திவ்யாவும் கக்குனா, வன்மத்தை திவ்யாவும் கக்குனா. இவெல்லாம் ஃபைனலிஸ்ட்டு. கடைசியில் பார்த்தீங்களா, இவன் வந்து பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் திவ்யாவுக்குலாம் என்ன மாதிரியான நடக்க போகுதுன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், ஃபைனல்ஸில் நடக்கும். திவ்யா கருமாலாம் என்ன நடக்கும்னா ஃபைனல்ஸில் நடக்கும். எல்லாமே ஒரு விதமாக பார்வை வச்சு தாங்க ஆடி வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சில சொம்புங்கள் வரும், பீடை சொம்புங்கள், அதாவது பீடி வாய் இருக்குது பாருங்கள், பீடி வாய் திவ்யா, ட்ரைனேஜ் திவ்யா சொம்புங்கள் வருவாங்க. அப்புறம் வந்து இவங்க வருவாங்க, விக்ரமோட குரூப்பு, ராம் ஸ்ரீராம்ன்ட்டு வருவாங்க, எல்லாம் வருவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்சர் எல்லாம் ஒரு ஆனியன் ஸ்டார் சபரி. அதாவது நல்லவனாக இருக்கலாம், நல்லவன் மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலே அயோக்கியன். 1ஆம் நம்பர் அயோக்கியன் சபரி. அரோரா சொல்ல தேவையில்ல, பலூன். அந்த பலூனுக்காக தான் இவ்வளோ நடக்குது. அந்த பலூனுக்காக தான் விஜய் சேதுபதி மாமாபதி பலூன்பதி அந்த பலூனுக்கு ஆசைப்பட்டு தான் பார்வை தூக்குனா, அந்த பலூனுக்கு ஆசைப்பட்டு தான் கமருதீனை தூக்குனா, அந்த பலூனுக்கு ஆசைப்பட்டு தான், பலூனை கசக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் திவாரை தூக்குனா. எல்லாமே ஈகோ, பலூன் வெறி. சாசோ இருக்காமல் இருக்க மேலே இருக்கான் பார்த்தீங்களா, பிக் பாஸ் வாய்ஸு, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரோரா பலூன். எப்போ க்ளீவேஜ் காட்டுவா, எப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவா, எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உன் அழகு சில மாதிரி இருக்க, பொம்மை மாதிரி இருக்கேம்மா. சரி சேதுபதினு சொல்லுவான் பார்த்தீங்களா, ரொமான்டிக் புக்ஸ் தான் படிப்பேன் சார்னோன்னு. நல்லா படி, இந்த வயசில் படிக்காமல் எப்போ படிக்க போகிற? அந்த மாதிரி அவனும் டீமில் உட்காந்துக்கிட்டு கேமராமேன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பல ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா பலூனை கசக்கணும், அதுக்காக தான் கொண்டு போய் ஃபைனல்ஸ் வரையும் வச்சுருக்காங்க. அதாவது டிக்கெட்டு ஃபினாலைக்கு என்றைக்காவது செட்டு போட்டு இவ்வளோ பெரிய அளவில் ஒரு ஸ்டேஜெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? பலூனுக்காக தான். இவளே சொல்லிட்டா அரோராவே, நீ கப்பை கூட நீ எடுத்துக்க, எனக்கு சேதுபதி வேணும்னு சொல்லிட்டா. இந்நேரம் பிளான் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக ஷூட்டிங்லாம் முடித்தோடனே அப்படியே வாமா அப்படின்னு வச்சு கசக்கி தூக்கி வச்சுருவாங்க. அவ்வளோதான், ஒரு நாள் தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அந்த ஒரு நாளைக்காக அழகினான். கேவலமாக இருக்குங்க. பார்த்தாங்க. அப்புறம் வந்து பிரஜை இன்னும் சாண்ட்ரா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஐஸ்கிரீம் கூட நான் வந்து ஊட்டுனீங்களே, நீ பிரஜை நீங்கள் ஊட்டிக்கிட்டீங்களே, அன்றைக்கி கூட நான் ஒன்றும் பண்ணலையே,
நான் சந்தேகப்படல, ஆனால் சந்தேகப்பட்டுச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன வெளியில் பேர் கெட்டு போச்சு, நம்ம நடிப்பாக இருக்கேன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மாற்றி திவ்யாவையும் பிரச்சனையும் உட்கார வச்சு பேசிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு, அந்த பேரெல்லாம் மாற்றிக்கணுன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நடிக்குது. அப்புறம் ரம்யாட்ட போய் நான் பேசலை, இப்போ ஆர்வ பேசுனதுக்கு தான் நான் வந்து ஆமாம் சொன்னேன், இப்போ ஆனால் நான் ஆமாம் சொல்லலையே அப்படி பேசும்போது சொல்லிட்டேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்லுதுங்க. ஆனால் வியானாட்ட பேசுகிறதுக்கு மட்டும் பயப்படுறாங்க. வியானாவிட்ட போய் பேசுகிறதுக்கு மட்டும் பயப்படுறாங்க. ஏன்னா வியானா வச்சு செஞ்சிருவா, செதுக்கிடுவா. இப்போ கூட சொல்கிறா, திவ்யா சொல்கிறா, வாங்க போய் பேசிடுவோம் வியானாட்டன்னு சொல்கிறாங்க. இல்லை பேசுவோம் அப்படி நேரிட்டுருக்காங்க. பேசுவோம் ஏன்னா வியானாட்ட போனால் செருப்பு அடிச்சிருவா. அப்புறம் போய் கேமராவில் போய் பேசிகிட்டு இருக்கா. பாரு வந்து எனக்கு நான் வந்து அவளுக்கு அம்மா மாதிரி, நான் அவ்வளவோ பேசியிருக்கோம் பழகியிருக்கோம். அவள் போய் அங்கே நிற்கும்போது ரெக்கார்டு வாங்கிட்டு அவளை கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் வந்து நான் ஒரு மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நடித்து வெளியாயிருச்சு. இப்போ வெளியில் போய் கேட்பாங்க, பேட்டியில் கேட்பாங்க நடிச்சிங்களா இல்லைன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி சாரி சொல்லிட்டேன்ட்டு கேமராவில் பண்ணேன், அதை பார்த்தீங்களான்னு காட்டுறதுக்குன்னு பதிவு பண்ணுறதுக்குன்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. பிரஜான் சொல்கிறாரு, வெளியில் போய் பேட்டி கேட்பாங்க, என்ன சொல்ல போகிற அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. கடைசி வரைக்கும் வியானாட்ட பேசுகிறது பயப்படுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி போட்டாங்க. இந்த ஏவிலன்னா ஃபைட் ஏவி, ஃபயர் ஏவி, ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு, கமருதீன், திவாகர் தான். காணா வினோத்தை கம்மியாக தான் வந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏவி ஃபுல்லாக ஒரு டைட்டில் வின்னர் ரன்னருக்கு உள்ள சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடியோங்க அது. ஏவி வீடியோ உட்காந்து மிக்சர்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. காணா வினோத்துக்கு வந்து திவார் மேலே கடுப்பு. ஏன்னா திவார் இவ்வளோ வர்றானே, அவ்வளோ அதிகமாக வர்றானே, அவ்வளோ சண்டை போட்டிருக்கானே அப்படின்னு வைத்தறிச்சல். புரியுதா உங்களுக்கு? அந்த வைத்தறிச்சலில் உடனே சண்டையாகி பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் அடிமா, அதாவது என்னென்னா ரம்யா வந்து கத்தும்போது அவன் அடிமா, தூக்கி போட்டு மிதிமானோடனே செருப்பால் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு திவார். உடனே செருப்பை காட்டுறான் அவன். அப்புறம் துப்புறான். உடனே இவர் துப்பிட்டாப்புல மாற்றி உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரஜைன் வந்து அவன் ஒரு பீடி பேப்பர் ரவுடி வந்துட்டு நீ ஏன் துப்புன்னுட்டு இவனை போட்டு எல்லாம் டார்கெட் பண்ணுறான். யார்? திவாரை போட்டு டார்கெட் பண்ணுறாங்க. நீ வந்து வினோத் பண்ண அந்த மாதிரி பண்ணான்ல, வினோத்தை யாராச்சும் கேள்வி கேட்டிங்களாடா? வினோத்தை கேள்வி கேட்காம திவாரை கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா வினோத்தை கேள்வி கேட்டால் வெளியில் வந்து மக்கள் கொந்தளிப்பாயின்ட்டு திவாரை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கடுப்பாய் பிரச்சனை, நீலாம் ஒரு ஆளா, நீங்களே ஃபீல்ட் அவுட் ஆனவன், உனக்கெல்லாம் வந்து ஒரு படம் முள்ள ஒன்றும் இல்லைன்னு பிடிச்சி பர்சனலாக வச்சு அடி, எப்படி பிரவீன்ராஜ் அடித்தாரோ அடி, மாற்றி சண்டை போடுறாங்க. அதோட வந்து வெறுப்பேற்றுறாங்க. யாரை? திவாரை வந்து வச்சு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. கேவலமாக இல்லை? அதான் சொல்கிறேன்லங்க, நல்ல வேலைங்க பிரவீன்ராஜ் 30 நாளாக போனான், அவன் எண்ணத்துக்கு தான் போயிருக்கான். இந்த பக்கம் அங்கே வினோத்து பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். நல்ல வேலை டைட்டில் வின்னர்லாம் ஆயிருந்தால் கேவலமாக இருந்திருக்கும். கேவலத்தின் உச்சம். புரியுதா? அதான் இவங்களோட இதெல்லாம் பார்க்க முடியாது, டிஆர்பியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கேவலமாக நடந்துக்கிறான் வினோத்து. அதே நேரத்தில் பாரு, கமருதீன்லாம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. சரி ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு என்ன பண்ணிட்டான், ஏன்னா சாண்டியவும் கவினையும் உள்ளே இறக்கிட்டாங்க. உண்மையிலேங்க, அதாவது உண்மையான ஃபன்னுனா, உண்மையான என்டர்டெயின்னா என்னென்னு இந்த கானா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்கடா. கவின், சாண்டி சொல்லி கொடுத்துட்டு போங்கடா. சொல்லிட்டார் வந்தோடனே சாண்டி, உனக்கு யார் வந்து இந்த பொட்டி எடுக்கிற ஐடியா கொடுத்தது அப்படின்னு. இல்லை நான் தான் இருந்தேன். தப்பு பண்ணிட்டே குமார் அப்படின்னோடனே தெரிஞ்சு போச்சு. சொல்ல எல்லா மிக்சருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆகா அவன் தான் டைட்டில் வின்னரா, அப்போ நம்ம டம்மியா? நம்ம டைட்டில் வின்னரே ஆனாலும் அவங்க போட்ட பிச்சையா? பாரு, கமருதீன், வினோத் போட்ட பிச்சையில் தான் நம்ம டைட்டில் வின்னர் ஆகிறோமா? அந்தளவுக்கு ஓரளவு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சு போச்சு, மூஞ்செல்லாம் செத்து போச்சு. அரோரா எல்லாருக்கும் செத்து போச்சு. யாருமே கண்டுக்கலை. சாண்டி, கம்மின்லாம் பெரிய அளவுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. திவார்கிட்ட தான் ஏங்க நீ பேசிக்கிட்டே இருக்கீங்க, நடிப்பு இறக்குன்னு இதுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, பேசாமல் இருக்குங்க. நான் என்ன போகும்போது என்ன நடிப்பு அந்த வில்லனாக இருக்கிறதுக்கு ஒரு என்ன டிப்ஸ் வேணால் கொடுங்க அப்படின்ட்டு கலாய்ச்சி விட்டுட்டு இருந்தார். ஸோ ஆனால் இன்னொன்று சொன்னார், நீங்கள் 2 பேரும் நல்லா தான் இருந்துச்சு டிஓ வினோத் திவாகர், ஆனால் ஒரு ஸ்டேஜில் சண்டை போட்டுக்கிட்டு அசிங்கமாக கேவலமாக ஒரு டெக்கோரம் டிக்னிட்டியே இல்லாமல் அப்படி மாறி அசிங்கமாக மாறிட்டீங்க அப்படின்னு காரி துப்பிட்டு போயிட்டான். அப்புறம் கவின் 2 பேரும் என்ன சொன்னான்னா, 2 பேரும் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் படம் சேர்ந்து பண்ணுறோம். கவினும் சாண்டியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க, வேறு லெவல், த பாய்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிற மாதிரி அந்த படம். ஏன்னா அந்த சீசன் 3 வந்து ட்ரெண்டாக இருக்கும் தெரியுமா, அந்த த பாய்ஸ்ன்னு டிஷர்ட்லாம் அடித்து கொடுத்துருப்பாரு தெரியுமா பிக் பாஸு. ஸோ அந்த ஒரு இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. கவின்னு வந்து சாண்டி வந்த பிறகு தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு பாரு, கமருதீன் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. சாண்டி மன்னிப்புலாம் கேட்டுருந்தார், நான் அடிக்கடி வர்றேன் பாஸ் பிக் பாஸுக்குன்னு மன்னிப்பு தோப்பு கண்ணம்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. டான்ஸு வைபுங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒரு உண்மையான என்டர்டெய்னரில் தாங்க பண்ண முடியும். வினோத்தில் என்டர்டெயின் கிடையாது, வன்மம் டைனர். என்டர்டெய்னர் கிடையாது, வன்மம் டைனர். அவ்வளோதான்.
அப்புறம் ஏவி போட்டாங்க. ஏவியை பார்த்தா விக்ரம் ஏவியை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாரு தான் இருக்கா, ஒன்றும் கிடையாது, கேவலமாக இருந்துச்சு. அடுத்து சபரியில் பார்த்தா அதுவும் பாரு அடித்து பாருகிட்ட பேசி அதுதான் இருக்குது. திவ்யா ஏவியில் பாரு அந்த கார் டாஸ்கில் கத்தனா தெரியுமா திவ்யா, அதுதான் மெயினாக இருக்குது. மற்றெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லாமல் வந்து சாம்பார் மிக்சர் பீடி குடித்தது இதுதான் இருக்குது. அரோரா ஏவியில் மட்டும்தான் பாரு இல்லை, ஓரளவு அரோராவாக இருந்துச்சு ஃபுல்லாக. அப்புறம் அந்த டிடிஎஃப் இந்த மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஏவி வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்கான ஏவி மாதிரியே இல்லைங்க, ஃபயராகவே இல்லை. 9 சீசனில் கேவலமான ஒரு ஃபைனலிஸ்ட், கேவலமான ஒரு ஏவி அவங்களுக்கு போட்டதெல்லாம் இந்த சீசனில் தான் நடந்திருக்குங்க. கேவலமாக இருந்துச்சு தெரியுமா. பாரு கமருதீன் ஃபைனல்ஸ் கூட்டி வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃபைனல்ஸ் வர்றதா வேறு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. ஆனால் கமருதீன் போகிறான், அதை சொல்லிட்டாங்க. மேரேஜ் ஈரேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா போய் தொங்கிட்டு நிற்கிறாங்க விஜய் டிவியில், அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவங்க, இருந்தாலும் தொங்குறாங்க. உண்மையிலேங்க இன்றைக்கி எபிசோடு கவின் சாண்டி தான் பியூர் என்டர்டைனர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.